Hi friends, welcome to தையல் பழகு சரோ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். அதாவது போன வீடியோவில் நம்ம சாதா ப்ளவுஸ் பார்ட்டி ப்ளவுஸ் வந்து எப்படி ஒரு பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணணுங்கிற டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த வீடியோவோட கண்டினியூஷனாக நம்ம ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதாவது முதல் நாள் பயிற்சி, ரெண்டாவது நாள் பயிற்சி அப்படின்னு 3 நாள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம வீடியோவை ட்ரை பண்ண போகிறோம். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து புதுசாக கற்றுட்ருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அப்போ தான் வந்து நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து புரியாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முதல் நாள் பயிற்சி பார்க்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட இது வந்து பயிற்சி வந்து முதல் நாள் பார்க்கலாம். அதுக்கு மேட்சிங்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் தான் கட் பண்ணி காமிச்சேன் பார்ட்டியோட ப்ளவுஸ்க்கு. இன்றைக்கி அதை ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 3 நாள் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்போஸ் பார்ட்டி ப்ளவுஸ் கட்டிங் வந்து நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சாதா ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும், ஒரு பெரியவங்களுக்கு எப்படி வந்து ப்ராப்பராக அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதோடைய முதல் நாள் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழக போகிறோம். ஸோ வந்து இப்போ பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது லைனிங் கொடுக்காத சாதா ப்ளவுஸுங்கிறனால வெறும் 1 கிளாத் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. ஸோ வந்து இதில் நம்ம நல்ல பக்கம் ராங் சைடு இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இதுதான் மேல் பக்கம். இதோட ராங் சைடில் தான் நம்ம மடிச்சடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம சாதா ப்ளவுஸுக்கு கீழே வந்து மடிச்சடிக்கணும். அதுதான் வந்து ஸ்டார்டிங் எடுத்ததையுமே வந்து அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது, தைச்சு பழகிறது வந்து ரொம்பவும் ஈஸி தான். அதாவது கற்றுக்கிட்டா எதையுமே வந்து நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா சூப்பராக தைச்சு முடிக்க முடியும், ஃபினிஷிங்கோடு தைச்சு முடிக்க முடியும். ஸோ வந்து தைக்கமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழக முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாலே நீங்கள் நல்லா ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியும். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுடைய ராங் சைடு பக்கமாக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு. அதை வந்து 1/2 இன்ச்சுக்கு மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட்டை கீழே வந்து மடிச்சடிக்க போகிறோம். எந்த ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுக்கு, எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே சேம் மெத்தடு தான். இப்போ வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுனால கீழே வந்து 1 இன்ச்சுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் விட்டுருப்போம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து ஒரு தடவை மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடி மடித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க ஓரத்துலேயே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டாக தைச்சு முடிக்க முடியும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்கமிங் வீடியோஸும் பாருங்கள். இன்றைக்கி வந்து முதல் நாள் பார்க்க போகிறோம். இனி 2வது நாள், 3வது நாள் அப்படின்னு நம்ம 3 நாள் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பழக போகிறோம். ஸோ வந்து வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 days ஒன்ஸ் வந்து வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஈவினிங் வந்து 7 o'clock வந்து என்னோடய வீடியோ வரும். அதாவது 2 days ஆஃப்டர் 2 days இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 2 daysக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக வரும். அந்த மாதிரி வாரத்துக்கு 3 வீடியோ அந்த மாதிரி வரும். ஸோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மடித்து அடித்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், நல்லா வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 மடி மடித்து நம்ம வந்து தையல் போட்டாச்சு. இன்றைக்கி பேக் பார்ட்டு மடித்து அடிச்சுட்டு டாட் பிடிக்கிறது எப்படியும், அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த கீழே கார்னரில் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொறுமையாக தைச்சு பழகுங்க, அவசரமே இல்லை. பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களாலையும் முடியும்.
பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது ப்ளவுஸுடைய பின்பக்கம் வந்து நம்ம மடிச்சடிச்சாச்சு கீழே. இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு சென்டராக வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஒரு டாட் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச் 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருப்போம். அங்கே வந்து இப்போ நம்ம கிராஸாக வந்து தையல் போட்டுக்கலாம். கீழே ஸ்டார்டிங்கில் கீழே ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு வந்துட்டு மேலே வந்து ஒரு டாட் ஷார்ப்பாக வந்து முடிச்சுக்கோங்க. அப்படியே கிராஸாக வந்துட்டு அப்படியே ஒரு டாட் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரஃப் அடிச்சுக்கோங்க அந்த இடத்துல. அப்புறம் அந்த நூலை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது பிகினர்ஸ் வந்து ஒரு தையல் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தையல் கிராஸாக போட்டுக்கோங்க. ஷோல்டரை 2ஆம் மடிக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ராங் சைட் பக்கமாக நம்ம 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சாச்சு. இப்போ நல்லா ரைட் சைட் பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்லா கீறி விட்டுக்கோங்க. நம்ம டாட் பிடிச்சோம் இல்லையா, அது வந்து இடுப்பு பகுதிக்கிட்ட இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு டாட் பிடிச்சாச்சு. நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து கிராஸாக அப்படியே மேலே அப்படியே கிராஸாக போட்டுட்டு கீழே 1/2 இன்ச் அகலத்துக்கு நம்ம தையல் போட்டிருக்கோம். நீங்களும் வந்து உங்ககிட்ட கிளாத் இல்லைன்னா வேஸ்ட் கிளாத்தை வச்சு கட் பண்ணிக்கோங்க. வேட்டி கிளாத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, ரேஷன் சாரீ, அதுக்கப்புறம் வேட்டி கிளாத்தெல்லாம் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் வேட்டி கிளாத் இல்லைன்னா வேறு கலரில் இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டு பாருங்கள். எடுத்ததையும் வந்து நீங்கள் கிளாத் வாங்கி தைக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கிளாத் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ இன்னொரு சைடும் 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணதை நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஹைட் வந்து நம்ம ஒரு 5 இன்ச் வரைக்கும் நம்ம ஹைட் பிடிக்கலாம். பெரியவங்கிறனால நான் 5 இன்ச் ஹைட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 4 இன்ச் வரைக்கும் 4.5 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதாவது டாட்டோடைய உயரம் நல்லா இது பண்ணிவிட்டு இடுப்பு பகுதி கெட்டிருக்கிற மாதிரி அந்த ராங் சைட் பக்கம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்போ டாட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். இப்போ ப்ளவுஸுடைய பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, அடித்து முடிச்சாச்சு. கழுத்து அடிக்கிறதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி தைக்கிறதுங்கிறத இனி 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கீழே அடித்து முடிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுங்கிறது ப்ளவுஸுடைய முன் பக்கம். நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, 3 டாட் பிடிச்சி கப்பு ஷேப் கொண்டு வருவோம். அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நெக்கும் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சதில் கழுத்து பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க. ஏன்னா வந்து இது மாதிரி ஆம்கோல் பக்கம் ஜாயின் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு கிளாத்துடைய நல்ல பக்கம் வருதுன்னா இன்னொரு கிளாத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மாற்றி வந்து தையல் போட்டுறாதீங்க. இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் வந்தது. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். நானும் இப்படி தான் பிகினராக கொஞ்சமாக நான் வந்து ட்ரை பண்ணி ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிட்டு இப்போ வந்து எல்லாமே நல்லாவே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இனிமேல் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸில் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்ல பக்கம் வந்து 2ஐயும் மார்க் பண்ணியாச்சு. ஒரு இதுக்கு இன்னொன்று ஆப்போசிட்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ராங் சைட் பக்கம் எடுத்திருக்கேன். அதாவது லெஃப்ட் சைட் பார்ட் ரைட் சைட் பார்ட் 2 பார்ட்டு இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு பார்ட்டை எடுத்துட்டு இப்போ ராங் சைட் பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம். இந்த டாட் மார்க்கிங் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், எப்படி வந்து டாட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அகலம். அந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸாக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 இன்ச் 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட ஹைட் வந்து 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம டாட் பிடிச்சிக்கணும். ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் அகலத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு ஷார்ப்பாக வந்து முடிச்சுக்கணும், கூர்மையாக முடிச்சுக்கணும். அப்போ தான் கப்பு வந்து நல்லா நிற்கும்.
ஸோ வந்து இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன். நீங்களும் வந்து 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுட்டு நல்லா டான் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பொறுமையாக தையல் வந்து போடுங்க. எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் பயம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தேய்ங்க. எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்துடாது. பழக பழக தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கோங்க. எதுவுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. உங்களாலையும் முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே நம்புங்க. நம்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இடையில விட்டுறாதீங்க. இப்போ டாட் பிடிச்சிட்டு நல்லா வந்து கீறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி விரலை வச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டு கீறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து 2வது டாட்டுக்கு நம்ம ஊக்குப்பட்டி கிட்ட வந்திருக்கும், மார்க் பண்ணியிருப்போம், சென்டராக மார்க் பண்ணியிருப்போம். அதில் வந்து 1/4 இன்ச்சுக்கு அகலத்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதை வந்து இப்போ நம்ம டாட் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஒரு இது வந்து மேலே வர மாதிரியும் இன்னொரு இது அடி சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரியும் மடிச்சுட்டு டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இது மடித்து பாதி இருக்குது இல்லையா, அது கீழே இருக்கிற கிளாத் வந்து மேலே இருக்கிற கிளாத் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு மட்டும் கீழே இருந்து அகலம் வந்து 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து ஷார்ப்பாக வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 டாட்டும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம டாட் வந்து தைக்கணும். 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ராங் சைட் பக்கமாக நல்லா வந்து ரைட் சைட் பக்கமாக திருப்பி விட்டு நல்லா விரலை வச்சு நல்லா அழுத்தி விட்டு கீறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டாட்டோடைய டிஸ்டன்ஸும் வந்து ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்கும். ஏன்னா நான் பார்ட்டி ப்ளவுஸுங்கிறனால பெரியவங்களுக்குங்கிறனால 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ரொம்பவும் ஷார்ப்பாக இருந்தா நல்லா இருக்காது. அவங்களுக்கு அமுக்குன மாதிரி கப் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் போடுறப்போ. அதனால வந்து கீழே டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச் வரணும். இப்போ 3rd டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். 2வது டாட் வந்து நம்ம ஊக்குப்பட்டிக்கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. 3rd டாட்டுக்கு வந்து கீழே நம்ம ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சோம் இல்லையா, அதையே நீங்கள் பிடிச்சிங்கனாலே 3rd டாட் வந்து அப்படியே கிடச்சிரும். இப்போ வந்து இப்படி இந்த மாதிரி விரலை வச்சு ஃபர்ஸ்ட் டாட்டை வச்சு இப்படி பிடிச்சிங்கனாலே கிடச்சிரும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இருக்கிற விரலை நகர்த்தாமல் மேலே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ நான் காமிக்கிறேன் வீடியோவில். இந்த மாதிரி விரலை வச்சு பிடிச்சிட்டு மேலே கீழே இருக்கிற விரலை எடுக்கக்கூடாது. மேலே மட்டும் நீங்கள் ஆம்கோல் வந்து கரெக்டாகிற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் 3rd டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் நம்ம 2 டாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சோம் இல்லையா, அதுலேருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து முடிச்சிடணும். இப்போ 2 தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு டான் தையல் போட்டுட்டு அதை எடுத்துக்கோங்க. அதாவது ரஃப் அடிச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் பக்கமாக திருப்பி விட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. நல்லா விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த கப்போட ஷேப் வந்து நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரியே தையல் போடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னொரு தையலும் போட்டு காமிக்கிறேன். பிகினர்ஸ் வந்து ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு தப்பாக தைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய தையலாக வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் பிரித்து விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 தையல் போட்டுக்கேன். 2 தையல் போட்டாலே போதும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, அந்த 3 டாட்டுடைய டிஸ்டன்ஸும் 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. அதாவது ஒரு கப்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதாவது ரைட் சைட் பக்கமாக நம்ம ரெடி பண்ணணும். ரைட் சைட் பார்ட் எடுத்துக்கணும்.
அதில் வந்து நல்ல பக்கத்துக்கிட்ட தையல் போடக்கூடாது. ராங் சைட் பக்கம் வந்து எடுத்துட்டு சேம் நம்ம ஒரு பார்ட் எப்படி நம்ம தையல் போட்டோமோ அதே மாதிரி தான் டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கீழே நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, கீழே இடுப்பு பகுதிக்கிட்ட ஒரு டாட் வரும் பட்டி பீஸ் கிட்ட, அந்த டாட்டை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும். 1 இன்ச்சு கொடுத்துருப்போம் இல்லையா அகலம், அதை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரஃப் அடித்து முடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணி கொஞ்சம் தூரம் நூல் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னொரு தையல் போட்டு காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தைச்சு பழகுங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேம் வந்து கழுத்து பகுதி அதாவது வீப்பட்டி வரும் இல்லையா, அந்த வீப்பட்டி இடத்துல வந்து நம்ம 2ஆக மடிச்சுட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு வந்து தையல் போட்டுக்கலாம். 3 டாட்டுடைய டிஸ்டன்ஸும் வந்து நடுவில் வந்து 1/2 இன்ச் வரணும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி தான் நம்ம தையல் போடணும். 2 தையல் போட்டுட்டு நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கீழேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த ஷார்ப் பகுதியில். இப்போ இந்த கிளாத் வந்து ரொம்ப இந்த மாதிரி கிளாத் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சுருங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா விரலை வச்சு அழுத்தி தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து கீழேருந்து தையல் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி துணி வந்து சுருங்கும், அதனால விரலை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு தையல் போட்டுக்கோங்க. கீழே லூப் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி துணியிலையெல்லாம் வந்து நூல் அடிக்கடி மாட்டிக்கும் இந்த மாதிரி சின்ன மிஷினில் தைக்கிறப்போ. ஸோ வந்து கீழே இருக்கிற பாபின் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த இது இல்லாமல் பிசுறு இல்லாமல் எங்காவது நூல் சிக்கியிருக்கான்னு பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. அடிக்கடி வந்து பாருங்கள், இந்த மாதிரி லூப் அடிச்சதுன்னா கீழே செக் பண்ணி பாருங்கள். மேலே தையல் கரெக்டாக வரல லூப் அடிக்குது அப்படின்னா கீழே தான் ப்ராப்ளம் இருக்கும், பாபினில் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம அந்த இது மாட்டியிருப்போம் இல்லையா அதில். இப்போ 3rd டாட்டுக்கு ஆம்கோல் கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு டாட்டை பிடிச்சோம்னாலே நம்மளுக்கு அந்த 3rd டாட்டுடைய இது கிடச்சிரும். அதை வச்சுட்டு கீழே விரலை பிடிச்சிட்டு மேலே மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கீழேருந்து தையல் போட்டு காமிக்கிறேன். மேலேருந்தும் தையல் போடலாம், நம்ம கீழேருந்தும் வந்து தையல் போடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஆம்கோல் கிட்ட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3rd டாட் அந்த இதில் வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு கீழேருந்து அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். மேலே வரையில் 2 தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இதையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மேலேருந்து இது பண்ணுறேன், மேலேருந்து தையல் போடுறேன். ரஃப் அடித்து முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3rd டாட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 தையல் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ 2 லெஃப்ட் சைட் பார்ட் ரைட் சைட் பார்ட் ரெண்டுமே, அதாவது இடது பக்கமும் வலது பக்கம் இருக்கிற நம்ம ப்ளவுஸுடைய முன்பக்கம் வந்து கப்பு நல்லா ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வந்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.